விக்ரம் படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய வெற்றி. இது 1 மாசமா தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னுமே நெறைய தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா போகுது அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் ஓடிடிலயும் வரப்போகுது. நாளைக்கு ஓடிடில 8ஆம் தேதி வரப்போகுது. இருந்தாலுமே தியேட்டர்ல நல்லா போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 1 மாசமா தியேட்டர்ல இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்ததுனால, இதுக்கப்புறம் அந்த 7 திரைப்படங்கள் பயங்கரமா மண்ண கவ்விட்டு போயிருக்கு. விக்ரம் படத்துக்கு அப்புறம் வந்த படம். அதாவது வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா, கூட வந்த சில படங்கள் மண்ண கவ்விட்டு போறது வழக்கம். ஆனா, 1 மாசம் வரையுமே விக்ரம் படத்தால மீதி படம் மண்ண கவ்விக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு. ஸோ அந்த படங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இதில பார்ப்போம். ஸோ 7 படங்கள், அந்த 7 படத்தோட பட்ஜெட் என்ன, கலெக்ஷன் என்ன, அந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல விசேஷம். இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்த சில பேர் கூட இந்த படம் ஓகே நல்லா தான் இருக்கு, காமெடியும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த படம் வந்த டைம் தான் தப்பு. ஏன்னா விக்ரம் அந்த நேரத்துல பயங்கரமா ஓடிட்டு இருந்தது தியேட்டர்ல. எல்லாருமே ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் திரும்ப 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 போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 8 கோடி, கலெக்ஷன் 8.9 கோடி, வெர்டிக்ட் ஆவரேஜ். ஆவரேஜ்ன்னு தான் சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆர்ஜே பாலாஜியோட படம் அந்த டைமில் விக்ரம் கூட போட்டி போட்டு இவ்வளோ கலெக்ஷன் எடுத்தது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மாமனிதன். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. 50 கோடி 60 கோடி கிட்ட மார்க்கெட் இருக்கு. அவருமே ஒரு ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க நெறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, விஜய் சேதுபதி என்ன நெனைச்சாருன்னு தெரியல. அதெல்லாம் கிடையாது. இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் கமல் சார் தான். இத நான் ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படிங்கிற விதத்துல மாமனிதன் அப்படிங்கிற படத்த ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட பட்ஜெட் 10.5 கோடி பட்ஜெட்டு. கலெக்ஷன் 5.3 கோடி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5.5 கோடி கிட்ட நஷ்டம் இந்த படம். பாதிக்கு பாதி நஷ்டம். இந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர். இந்த படம் ஒரு பயங்கர ஃப்ளாப்பு. ஸோ அதுக்கு அடுத்ததா மாயோன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இது ஏதோ பயங்கர ஃபேண்டஸியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஸ்டார் வேல்யூ இருக்கா? எதுக்கு இவங்க இவ்வளோ பட்ஜெட் போட்டு படம் எடுத்தாங்க? அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமா இருந்தது. 12 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.2 கோடி தான். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு, மிகப்பெரிய நஷ்டம். இனிமே வரப்போற ப்ரொடியூசர் இன்னுமே அதாவது ஸ்டார் வேல்யூ இல்லாத நடிகர்களுக்கு இவ்வளோ பண்ணாதீங்க, இவ்வளோ செலவு பண்ணாதீங்க. அத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ அதையும் மீறி படம் நல்லா இருக்கு அப்படின்னா ஓடிரும். படம் நல்லா இல்ல. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்ததா பட்டாம்பூச்சி அப்படிங்கிற படம். சுந்தர் சியும் நம்ம ஜெய்யும் நடிச்சிருக்காப்புல. ஸோ ஏதோ பயங்கரமா சைக்கோன படம் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. பட்ஜெட் 7 கோடி. கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, போஸ்டர் ஒட்டின காசு கூட வரல போல. 1.5 கோடி வந்திருக்கு. ஸோ இந்த படமே ஒரு பெரிய டிசாஸ்டர். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விக்ரம் பயங்கரமா போய்க்கிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்ததா வேழம் அப்படிங்கிற ஒரு படம். அசோக் செல்வன் நடித்த படம். 4.5 கோடி பட்ஜெட்டு, 1.25 கோடி கலெக்ஷனு. இந்த படமும் ஒரு பெரிய ஃப்ளாப்பு. ஸோ டி பிளாக் வந்தோடனே இந்த படம் ஒரு யூடியூபர் டைரக்ட் பண்ணுறாரு. அருள்நிதி நடிச்சிருக்காரு. அருள்நிதி நடித்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் 1.5 கோடி கூட ஆகலை இதுவரையும் 6 நாளில். ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு. ஸோ இந்த படத்துக்கு ஸ்க்ரீன்ஸும் ரொம்ப கம்மி தான் கிடச்சிருக்கு. இப்போ ஆர்ஜே பாலாஜி படம் இந்த வீட்டில் விசேஷம் கூட 1300 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட கிடச்சிது வேர்ல்டு வைடு. ஸோ இது அந்த அளவு கூட கிடைக்கல. ஒரு 300 350 ஸ்க்ரீன் தான் கிடச்சிது. ஸோ அதுவுமே ஒரு ரீசன். ஸோ அதுக்கடுத்ததான் ஒரு 4-5 வருஷமாகவே பயங்கர கஷ்டப்பட்டு படம் எடுத்த ராக்கெட்ரி, அதாவது மாதவன் அவரோட மொத்த உழைப்பையும் போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் நான் அவருக்காக ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அவரோட எஃபர்ட், அவரோட டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பண்ணார். படம் பார்த்தவங்களுமே எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே பயங்கரமாக பாராட்டினாங்க. ஆனாலுமே இந்த படம் பயங்கர ஃப்ளாப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்.
83 இருக்கட்டும், இல்லை ராக்கெட்ரியா இருக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்க்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் எடுத்து பண்ணியிருந்தாரு. ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பயங்கர எமோஷ்னலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கோடி. ஸோ கலெக்ஷன் வந்து 21 கோடி. ஃப்ளாப் தான் இந்த படம். இது ஒரு பயங்கர ஃப்ளாப். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த லிஸ்ட்டில் இருந்து தப்பிச்சு ஒரு படம் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அது யானை அப்படின்னு சொல்லலாம். என்னது யானையா? யானை தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து கேவலமாக இருக்குது, இந்த படம்லாம் போய் யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஹரி அவர்களோட டைரக்ஷனில் வந்திருக்கு. ஸோ ஹரியோட டைரக்ஷன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அது சிங்கமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, விக்ரம்க்கு அடுத்தது வந்த எல்லா படமுமே ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு படம் மட்டும் 15 கோடி பட்ஜெட்டு போட்டு 6 நாளில் 23.5 கோடி எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டு. அதுவும் அருண் விஜயோட கெரியர்லேயே இந்த படம் தான் வந்து பெஸ்ட்டு ஹிட்டு, பெஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இந்த யானை அப்படின்னு சொன்னேன்ல, இந்த படத்தோட ஒவ்வொரு நாள் கலெக்ஷனுமே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி, 1.25 கோடி, 2.25 கோடி அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தோட ஒரு நாள் கலெக்ஷனுமே அவ்வளோதான் வந்துக்கிட்டு இருக்கு. 1.25 கோடி, 1.5 கோடி, 2 கோடி இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 6 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கலெக்ஷனும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கலெக்ஷனுமே சேமாக இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தோட சம்பவம் அப்படி. ஸோ நாளைக்கு ஓடிடியில் வருது, நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து ரசிக்கலாம் விக்ரம் படம். ஸோ இந்த ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் இந்த ஜூனில் இருந்து வந்தது. இந்த ஜூலை இப்போ வரையுமே யானை வரையுமே நான் சொன்னேன்ல. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல படம் வந்து தோற்று போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து ராக்கெட்ரி மேலே இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஒரு படம் வந்து கமர்ஷியலாக ஒரு படம் ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் யானையை பார்க்கும்போது வருது. ஸோ வீட்டில் விசேஷம் கூட ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் தப்பிச்சிருச்சு. ஆனால் நிறையா படம், இப்போ நீங்கள் டி பிளாக்காக இருக்கட்டும், இன்னொரு இந்த வேழம், இந்த மாதிரி மாமனிதன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசருக்கு பெரிய நஷ்டம். ஸோ என்னை பொறுத்தவரையுமே வந்து எந்த படம் நஷ்டமானாலுமே ஒரு ரசிகனா எனக்குமே வந்து, ஒரு தமிழ் சினிமா ரசிகனா எனக்குமே வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ வந்து என்ன அப்படின்னா, கரெக்டாக அந்த எந்த டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. 2வது, நீங்கள் எந்த ஸ்டாரை வச்சு எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டாருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கேற்ற பட்ஜெட்டை போட்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த கலெக்ஷனாவது வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாயோன் அப்படிங்கிற படம் வந்து 12 கோடி பட்ஜெட்டு, 18 கோடி அந்த படத்தோட கலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அந்த படம் தப்பிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருக்குமே எந்த தைரியத்தில் வந்து இவருக்கு சிபி சத்யராஜுக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆகும், எந்த நம்பிக்கையில் அவங்க பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்ண டைமும் ரொம்ப தப்பு. விக்ரம் அந்த நேரத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருந்துச்சு. ஸோ ஒரு படத்தினால இன்னொரு படம் வந்து அடி வாங்குமா, அப்படி வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆகும். அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்களோட படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படம், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படம் ஓடும்போது நீங்கள் தேட்டரு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதில் ரிலீஸ் பண்ணி அது ஃபுல்லானா கூட உங்களுக்கு அந்த கலெக்ஷன்லாம் வராது. அப்புறம் எதுக்கு வட்டிக்கு பயந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஒரு சினிமா ரசிகனா வந்து எல்லா படமுமே வந்து பெரிய வெற்றி அடையணும், எல்லா படமுமே வந்து எல்லா ப்ரொடியூசருமே வந்து நஷ்டம் இல்லாமல் ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப்.